ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் நம்ம அழகாக விஜய் வந்து ராஜாராணி கதையை பாப்பாவுக்கு சொல்லி முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு இடத்துலையும் அம்மு அம்முன்னு அவ்வளோ ஒரு அழகாக கூப்பிட்றாரு. ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தைய அப்பா அந்த அளவுக்கு நீ சேட்டையை பண்ணக்கூடாது, குட் கேர்ளாக வளரணும்லாம் அட்வைஸ் பண்ணி அழகான மூமெண்ட்டில் ஒரு அப்பா வளர்க்குறாரு. ராஜாராணி கதையை சொல்லும் போது விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கின ராஜாராணி போக போக அந்த ராஜாவும் ராணி மேலே உயிரியே வச்சுருந்தாரு. ராணியும் அவ்வளோ பாசத்தை காட்டினா, அவ்வளோ ரொம்ப உயிரையே விட்டு லவ்வை காட்டினான்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு புரிய வைக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு வில்லன் வந்ததாகவும் நம்ம பசுபதியும் கொண்டுக்குன்னு வராரு. அந்த வில்லனை வந்து ராஜாராணி 2 பேருமே சேர்ந்து எதிர்த்தாங்கன்னு சொல்கிறாரு. ஒரு வேளை இதோட பசுபதி கேரக்டர் வராதா என்னன்னு தெரியல. ராஜா அந்த வில்லனை எதிர்த்து அவரோட பிரச்சனையை தீர்த்துட்ட போல நம்ம விஜய் சொல்கிறாரு. ஆனால் நம்ம விஜய் வந்து காவேரியும் பிரிஞ்சு இருக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாப்பாவும் நல்லா சாப்பிட்றதுக்கெலாம் சேட்டை பண்ணுறா. இப்படி சேட்டைலாம் பண்ணக்கூடாது, குட் கேர்ளாக வளரணும். ஒரு அம்மா இல்லாத ஒரு குழந்தைய அப்பா இவ்வளோ அருமையாக வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் எங்கள் விஜய் காவேரி சீக்கிரம் சந்திக்கணும். காவேரியும் வந்து ஸ்கூலில் அட்மிஷன் போட வந்துட்டாங்க காஞ்சிபுரம். வீடும் பார்த்துட்டாங்க, வீடும் நல்லா இருக்குதுன்னு அம்மா பொண்ணு ரொம்ப சந்தோஷம். நம்ம காஞ்சிபுரம் வந்த இந்த இதுவில் நமக்கு வந்து நல்லது தான் நடக்க போதுமா ஏதோன்னு சொல்லிட்டு சொல்கிறா. கண்டிப்பாக நல்லது, விஜயை சந்திக்கிறது தான் நல்லது. அவளுக்கு சீக்கிரம் அந்த நினைவு வர போல் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என் ஸ்வீக்கா ஃபேன்ஸுங்களும் வந்து அழகான ஒரு முறையில் எபிசோடை பார்ப்பாங்க. இது புது கதை ஸ்டோரியாக இருந்தாலும் அழகாக இருக்கும். நம்ம குட்டி பாப்பாவை ரொம்ப அழகான ப்ரில்லியன்ட் கேலாகவே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம காவேரி ஸ்கூலில் வந்துடுறா. ஸ்கூலில் வந்தது அட்லீஸ்ட் வரும்போது விஜய் பார்க்குறாரா இல்லை ஸ்கூலில் வந்த பிறகு பார்க்குறாரா தெரியல. ஆனால் சீக்கிரம் பார்க்கணும். ஏன்னா விஜயும் வந்து காவேரி உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சுக்கினாரா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவன் நினைவு மறந்ததை வந்து விஜய்க்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ணார்னா அதுவும் நல்லாயிருக்கும். தாத்தாவும் குற்ற உணர்வோடு இருக்கிறாரு. அவரும் சீக்கிரம் சொல்லணும். சீக்கிரம் சொன்னால் தான் விஜய் மன்னிக்குவார். இல்லைன்னா மன்னிப்பே கிடையாது. தாத்தாவுக்கு இவ்வளோ கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு விஜய் தனியாளாக குழந்தைய வளர்க்குறத. கண்டிப்பாக தாத்தாவும் சீக்கிரம் சொல்லணும். நம்ம இதை காவேரிக்கும் அந்த நினைவு வந்து விஜய்னு பேரை சொல்லும் போதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. காஞ்சிபுரம் வந்ததுமே அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே ஒரு உணர்வோடு போராடுறாவா. அந்த உணர்வை சீக்கிரம் ஞாபகத்துக்கு கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எபிசோடில் பார்க்கலாம்.